ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டுக்குள்ள போயிருக்கோங்க. நம்ம சென்னை வெப்சைட் போனோம் அப்படின்னா 2026 இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஏஎல்பி விட்டுருக்காங்க, அசிஸ்டன்ட் லோகோ பைலட். இது என்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நேற்றுக்கு 15/5/2026 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. க்ளோசிங் டேட் வந்து 14/6/2026. அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணிடுவாங்க டேட்டா. ஓகேங்களா? நீங்க கரெக்டாக போய் அப்ளை பண்ண இப்போ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது இப்போ மெயினாக நம்ம என்ன பார்க்கணும்னா ஏஜ் தான் பார்க்கணும். சாரி, மினிமம் ஏஜ் 18, அதிகபட்சமாக வந்து 30 ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, என்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 21/3/2026 அனௌன்ஸ் பண்ணி ஓப்பனிங் டேட் அண்ட் அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகிக்கணும். நேரத்தை ஸ்டார்ட் ஆகிட்டு 15/5/2026. என்னைக்கு க்ளோசிங் டேட் அப்படின்னா அடுத்த மாதம் 14ஆம் தேதி. லேட் பேமெண்ட் ஃபீஸ் எப்போ கட்டலாம் அப்படின்னா அதுலேருந்து 2 நாள் டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு. சப்போஸ் பேமெண்ட் ஃபெயில் ஆகிட்டாலும் பெண்டிங் இருந்தாலும் நீங்கள் அந்த 2 நாள் கூட கட்டிக்கலாம். நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் அப்படின்னா நீங்க மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு ஒரு 10 days டைம் கொடுப்பாங்க. பட் மேக்ஸிமம் கரெக்ஷன் கொடுக்காதீங்க, டைம் நிறைய இருக்கு. இப்பவுமே நல்லா பொறுமையா செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. நான் அப்ளை பண்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல போட்டு விட்றேன். மொத்தம் எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓவராலா 11,127 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பட் நீங்க வந்து எல்லா ஜோன்லையும் இவ்வளோ வேகன்சி நமக்கு ஃபுல்லாக கிடைக்காது. ஜோன் வைஸ் தான் பார்க்கணும். செக் பண்ணி பார்ப்போம். இது லெவல் 2 எக்ஸாமு. இது பேஸ் வேல்யூ தான். இது நீங்க கலப்பாங்க. நீங்க குறைஞ்சது 50,000 குறைய வாங்குவீங்க, 50,000 to 60,000 வாங்குவீங்க. இந்த பேஸ் வேல்யூ எப்பவுமே கனெக்ட் பண்ணக்கூடாது. நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டெஸ்ட்லாம் வந்து பிசிக்கல் எல்லாம் போட்டுப்பாங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துப்பேன். ஓகேங்களா? உங்க இதில் போய் நீங்க இதை பிடிஎஃப் வந்துட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஏஜ் ரியலைசேஷன் போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்துச்சப்போ 5 வருஷத்துக்கு உண்டு. இப்போ 30 வயசுக்கு அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? நீங்க எஸ்சி எஸ்டி இருந்துச்சுன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்க ஓபிஎஸ்ல நான் கிரீமி லேயர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க 3 வருஷம் வரைக்கும் வந்து உங்களுக்கு. அப்புறம் எஸ் சர்வீஸ் மேன் அதுக்கு 2 கேட்டகரி உண்டு. யூஆர் இடபிள்யூஎஸ்ல 3 வருஷம், இல்லை ஓபிஎஸ் என்சிஎல் அப்படின்னா 6 வருஷம் உண்டு. அது மாதிரி மற்ற இதான் போட்டுக்கோங்க. ஏஜ் லைசன்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதிலே போட்டுப்பாங்க. நீங்க ஓபிசி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2/7/93 அதுக்கப்புறம் பிறந்தவங்களும் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களை வந்து அப்படி ஆக மாட்டாங்க. எஸ்சி எஸ்டி அதே மாதிரி தான் 2/7/91 அப்புறம் பிறந்தவங்க இருக்கணும். அதுக்கு முன்னாடி அப்ளிகபிள் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்க 1/7/91 பிறந்தா கூட இது அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் ஒன்று இல்லை. உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்கூல் படிக்கணும் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபா. இது உமன்ஸுக்கு வந்து 250 வரும். இல்லை எஸ்சி எஸ்டி எஸ்ஆர்எஸ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கும் 250 இருக்கும். ஓகேங்களா? ஸ்கூல் போய் டவுன் பண்ணி பார்க்கும்போது ஸ்டேஜ் 1 வந்து சிபிடி 1 எக்ஸாமு. ஆக்சுவலாக எல்லா எக்ஸாம்ஸ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் நான் உங்களுக்கு ஒரு சிலபஸ் இந்த போடுறோம். பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு, அப்புறம் வந்து ரீசனிங், அப்புறம் ஜென்ரல் சயின்ஸு இதெல்லாம் ரெண்டாக கேட்பாங்க. நான் உங்களுக்கு சிலபஸ் அட்டாச் பண்ணி விட்றேன். சரிங்களா? சிபிடி செகண்ட் ஸ்டேஜில் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னா சைக்காலஜி ரிலேட்டட் ஒரு டெஸ்ட் கூட இருக்கும். நீங்கள் அதை அந்த டெஸ்ட் இதில் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, டெஸ்ட் எப்படி அப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோ போட்டு விட்றேன். ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா ஓகே, குவாலிஃபிகேஷன் என்னென்ன போட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் குவாலிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? என்ன குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணாலும் இது போட்டுக்கோங்க. நீங்கள் ஒன் டே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் இதான் மெயின் ஜோன். எது ஜோனுங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா சென்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் 96 போஸ்ட் அன்ரிசர்வ்டு. ஓகேங்களா? அப்புறம் எஸ்சி வந்து 24, எஸ்டி 14, ஓபிசி வந்து 41 இருக்கு. மொத்தம் 186 போஸ்ட் தான் இருக்கு சென்னைக்கு மட்டும். சென்னைக்கு வந்து 186 போஸ்ட் வந்து காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இது கவுண்ட் கம்மினால நமக்கு வேகன்சி கம்மியாக கூட காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஏன்னா எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு காம்படிஷன் வந்து ஹை ஆகிட்டு இருக்கு, வேகன்சி குறைஞ்சிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை வேறு எதுவும் பெருசாக இல்லை. சரிங்களா? இது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நேற்றுக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஏஎல்பி எப்படி அப்ளை பண்ண சொல்லி உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.